Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Digress. It's a verb. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு அப்படி கொஞ்சம் பிறவி அப்படி போறாங்கல்ல, பிறண்டு போறாங்கல்ல, அதை டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மடை மாத்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, இந்த மடை மாற்றுறதுல டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சிங் த கேட் ஆர் சேஞ்சிங் தி ஸ்லூஸ், SLUICE, ஸ்லூஸ் அப்படின்னா மடை அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை. அதை கேட்டுன்னு கூட பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி மடமாத்திர விஷயத்த டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Leave the main subject temporarily. Note the point, it is temporary. Temporarily in speech or writing. எழுத்துலையோ அல்லது பேசுகிற பொழுதோ அப்படி கொஞ்சம் விலகி போய்விட்டு பிறகு திரும்பி மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து விடுவது. இதுதான் இந்த டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. I have digressed a little from my original plan. என்னுடைய முதல்ல இருந்த திட்டத்திலிருந்து கொஞ்சம் மாறி போயிட்டேன். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. போனாலும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கங்கிறது இங்கே அண்டர்ஸ்டுட்.